ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்லீவ் டிசைன் இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹனிகோம் ஸ்மாக்கிங் மெத்தடும் நம்மளோட ஆரி ஒர்க்கும் வந்து கம்பைன் பண்ணி இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட பேஸ் கிளாத்து இதுதான் வந்து சாரியோட கலர். ஸோ அந்த ஆரஞ்சு போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து பார்டர் கலர் தான் வந்து இந்த ஆரஞ்சு. அதனால் சாரீ கலர் வந்து நமக்கு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சாரீ கலர்லேயே வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்திருந்தோம். ஸோ அந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது இல்லையா, ரொம்ப பிரைட்டாக இருந்தது அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் ஏரியா மட்டும் கவர் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுனால அதை தனியாக நம்ம வந்து அந்த ஸ்மாக்கிங்க்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து வந்து ஒரு 1 இன்ச் போல் எக்ஸஸாக வச்சு அதோடய லென்த் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நம்ம 2 நீடில் வந்து எடுத்திருக்கேன். 2 நீடில் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து பேரலாக அதோடய ப்ளீட் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்தால் தான் அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளீட் வந்து கொடுத்துட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதோட வித்து வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த லென்த்துக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வித்து வந்து மெஷர் பண்ணிவிட்டு இன்ட்டு 2 போட்டுட்டு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நீங்கள் அந்த கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வருது. ஸோ என்ன மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு அந்த ஸ்மாக்கிங் எஃபெக்ட் வந்து வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து இன்ட்டு 2 பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ளீட் வந்து கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து இன்ட்டு 2 போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸஸ் சீமுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து நம்ம வெளிப்பக்கமாக கொடுத்தோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு ப்ளீட் வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுக்கணும். ஸோ அது பாக்ஸ் ப்ளீட் நம்ம கொடுப்போம் இல்லையா, பாக்ஸ் ப்ளீட் அதை தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த நெக்ஸ்ட்டு கொடுக்குற ப்ளீட் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து லைட்டாக டச் பண்ண மாதிரி இருக்கணும். அதுக்கு ஓவர்லேப் ஆகிடக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் டச் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்கணும். பாக்ஸ் ப்ளீட் வந்து நம்ம அப்படி தானே கொடுப்போம், ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம வச்சு கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரியே கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து மேலேயும் கீழேயும் பேரலாக கொடுத்துட்டே வரணும். ஏன்னா அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுனால 2 நீடில் வந்து எடுத்துகிட்டு நம்ம மேலே ஒரு ப்ளீட் கொடுத்தோன்னே கையோட கீழேயும் அதே மாதிரி ஒரு ப்ளீட் வந்து கொடுத்துக்கிட்டோம். அப்படின்னா அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ க்ராஸ் வந்துடக்கூடாது. நம்மளோட ப்ளீட் வந்து க்ராஸ் இல்லாமல் பேரலாக வந்துகிட்டே இருக்கணும். ஸோ மெஷின் இருந்ததுனாலும் நீங்கள் மெஷினில் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெஷின் இல்லாதவங்க எப்படி இதை வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் வந்து காமிச்சிருக்கேன். நார்மலாக வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டே கூட நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ப்ளீட் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக கொடுக்கணும். ஸோ இதே மாதிரியே நம்ம கொடுக்கணும். பாக்ஸ் ப்ளீட் கொடுப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான். அதுக்கு நெக்ஸ்ட் ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக கொடுக்கணும். ஸோ அந்த பாக்ஸ் ப்ளீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து சேமாக ஒரே மாதிரியே தான் வரும். ஏன்னா மேலே எப்படி நம்ம ப்ளீட் வந்து டச் ஆகிற மாதிரி கொடுக்குறோமோ அதே மாதிரியே கீழேயும் வந்து அந்த ப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு போட்ட ப்ளீட் வந்து டச் ஆகிற மாதிரி கொடுக்கணும். ஓவர்லாப் ஆகிடக்கூடாது. ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுட்டு மேலே வந்து ஒரு அயன் பாக்ஸ் வச்சு நம்ம அயன் பண்ணிக்கணும். முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் பாக்ஸ் வச்சு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ப்ளீட் வந்து எப்படி பேரலாக வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து மேல் பக்கம், இது வந்து கீழே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதான் வந்து பாக்ஸ் ப்ளீட். ஸோ இதோட கார்னர் வந்து நமக்கு நல்லா ஷார்ப்பாக கிடைக்கணும். அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹனிகோம் இந்த ஸ்மாக்கிங் மெத்தடுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி அந்த ஷார்ப்னஸ்க்காக மேலே வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பாக்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் அதில் ஃபியூஸ் பண்ண போகிறேன். இந்த 4 பாக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நார்மல் பெல் பின் போட்டு நம்ம ஸ்லீவில் வச்சு ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 பாக்ஸ் வந்து எடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் போல் ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். ரெண்டுக்குமே நம்ம அந்த ப்ளீட் முடிஞ்சோடனே ஒரு 1/4 இன்ச் போல் ஒரு கேப் விட்டுட்டு 2 லைன் போட்டுட்டு அதோட சென்டர் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் இதையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக பெல் பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்லீவோட மார்க்கிங் வந்து வரைஞ்சிக்கணும். ஸ்லீவ் எப்படி வந்தோ அந்த மார்க்கிங் வரைஞ்சிட்டு அது மேலே வந்து நார்மலாக நம்மளோட நீடில் வச்சு நம்ம வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது வந்து டைலர் வந்து இதுக்கு மேலே வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி அதை வந்து ஃபோல்ட் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அது வந்து சேஃபாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த நம்ம மார்க்கிங்க்கு மேலேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். மெஷின் இருக்கவங்க அது மேலே மெஷினில் கூட ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுட்டு
அதுக்கப்புறமா அந்த 1/4 இன்ச் ஒர்க்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜரி லைன் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக டூலிப் நீடில் எடுத்திருக்கேன். நம்பர் 14 டூலிப் நீடில் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜரி லைன் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜரி லைன் வந்து போட்டுட்ருக்கோம். இதுக்கு வந்து பெரிய பெரிய செயினாக கூட போட்டுக்கலாம், ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஃபுல்லாக ஜரி லைன் போட்டுட்டு கீழே அந்த சீம் லைன் வந்து இல்லையா அது வரைக்கும் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோம். ஏன்னா அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த ரா எட்ஜ் பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ மேலே போகிற ஜிக்ஸாக் வந்து நல்லா சின்ன சின்னதாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு போகிற செயின் வந்து பெருசாக போட்டுக்கலாம். இந்த ஜிக்ஸாக் வந்து நல்லா நெருக்கமாக பக்கம் பக்கமாக போட்டுக்கணும். அப்போனா நமக்கு அந்த ரா எட்ஜ் வந்து நல்லாவே ஃப்யூஸ் ஆகிரும். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேலே இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது உள்ள சீம் அலவன்ஸ் தான், அது உள்ளே போயிடும். இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து சுகர் பீட் ஒரு லைன் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஒட்டி வெட்டாமல் கொஞ்சம் கேப் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு மேலே வந்து நம்ம சுகர் பீட் ஒரு லைன் வந்து போட்டுட்ருக்கோம். சுகர் பீட் வந்து 2 பீடாக போட்டுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நார்மல் மெஷின் த்ரெட்டு தான் வந்து எடுத்திருக்கேன், அண்டு உடன் ஹேண்டில் இருக்கிற அயன் நீடில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த லைன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் மாற்றி மாற்றி லோட் பண்ணியிருக்கோம் நீடில். நம்பர் 4 சைஸ் ரவுண்ட் பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீட். ஸோ ரவுண்ட் பீடு வந்து ஒரு தடவை போட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு தடவை போடணும். ஸோ ரெண்டும் சேர்த்து போடாமல் தனித்தனியாக போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கேப் வந்து ரொம்ப ஈவனாக வரும் இல்லையா, ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தனித்தனியாகவே போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சுகர் பீடை சென்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராப் பீடில் வந்து ஒரு இது கொடுக்க போகிறோம். ஸோ ட்ராப் பீட் எடுத்துகிட்டு சுகர் பீட் கிட்டே போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து ஆப்போசிட்டில் வி ஷேப்பில் வந்து போட போகிறோம். எடுத்துகிட்டு அதை நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட் விட்டுட்டு அடுத்த சுகர் பீடுக்கு போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ட்ராப் பீட் கொடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மேலே போயிட்டு அடுத்த ஒரு ட்ராப் பீட் அதை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நாட் போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி வி ஷேப்பில் வந்து போட்டுக்கணும். இது வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்க ஒரு ட்ராப் பீட் தான். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப் இருந்தது இல்லையா வி ஷேப்குள்ளே, அந்த கேப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஃபிட்டிங் குந்தன் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் வந்து இந்த க்ளூ போட்டு அப்படியே வச்சா போதும். இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்மாக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அந்த கார்னரில் அந்த ப்ளீட் இருந்தது இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து நம்ம ஒரு மார்க்கிங் வந்து போட்டுக்கணும். ஸோ ரொம்ப டார்க்காக போடாமல் லைட்டாக நம்ம தெரிகிற மாதிரி ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து லைனாக போட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நாட் வந்து இந்த மாதிரி சின்ன நாட்டாக போட்டுக்கணும், ரொம்ப விசிபிளாக தெரியாத மாதிரி ரொம்ப குட்டி நாட்டாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ப்ளீட்டோட ஒரு கார்னரில் மட்டும் ஃபஸ்ட்டு நெடியில் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா 2 கார்னரையும் சேர்த்து நம்ம நெடில் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த நம்ம நாட் வந்து உள்ளே போயிடும். தெரியுதா, நாட் வந்து வெளில தெரியாது, ஸோ உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சைஸ் கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரெயின்போ ஷேடில் இருக்க ஒரு ரொம்ப ஸ்மால் சைஸ் கிளிப் ஸ்டோன் தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா மேலே நம்ம த்ரெட்டு வந்து மேலே தானே இருக்குது, ஸோ அந்த த்ரெட்டை வந்து மறைக்கிறதுக்காக இந்த கிளிப் ஸ்டோன் வந்து கொடுத்துக்கலாம். இதை வந்து போட்டுட்டு எகெயின் அந்த நீடில் கிளிப் ஸ்டோனுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே நம்ம நீடில் கொடுத்துட்டு திருப்பியும் வந்து அதே மாதிரி இதில் வந்து நம்ம நீடில் வந்து நம்ம அந்த கார்னரில் மட்டும்தான் கொடுக்கணும், ரொம்ப உள்ளே தள்ளி போட்டுறக்கூடாது. அந்த கார்னரில் மட்டும் இருந்தால் தான் அந்த ஸ்மாக்கிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது கடியில் வந்து நம்ம நீடில் எடுத்துகிட்டு திருப்பியும் அந்த த்ரெட்டுக்குள்ளே ஒரு 3 தடவை வைண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நாட் வந்து விழுந்துடும். ஸோ நல்லா அந்த நாட்டை டைட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி கட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கிளிப் ஸ்டோன் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, ரவுண்ட் பீடு எதுனாலும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெவி வெயிட்டாக கொடுக்காம லைட் வெயிட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 ப்ளீட்டுக்கு போட்டோம். நெக்ஸ்ட்டில் வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்த ப்ளீட் வந்து அந்த ரெண்டும் சேர்த்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட
ரைட் அண்ட் லெஃப்ட் அது ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி போடணும். ஸோ அப்போ வந்து அது டைமண்ட் ஷேப்பில் வந்து கிடைக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான் அந்த நாட்டு உள்ளே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ளீட்டில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 2 ப்ளீட்டோட கார்னர் ரெண்டையும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த நாட் வந்து உள்ளே போயிடும். அப்புறம் மேலே வந்து இந்த கிளிப் ஸ்டோன் வச்சுக்கணும். அதே மாதிரி அடியில் விட்டுட்டு நம்ம வந்து அந்த நீடில் நம்ம த்ரெட்டை ஒரு 3 தடவை வைண்ட் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா நாட் விழுந்துடும். நல்லா டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம அந்த ப்ளீட் வந்து மாற்றி மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா அழகான ஒரு டைமண்ட் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். இதில் வந்து இந்த நாட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டில் போடுற நாட்டுமே ரொம்ப சின்ன நாட்டாக போட்டுக்கணும். ஏன்னா பெருசாக போட்டோன்னா அந்த த்ரெட்டை விசிபிளாக தெரியும்ல. ஸோ அதனால் ரொம்ப சின்ன நாட்டாக போட்டுக்கணும். அது உள்ளே போயிடும், இருந்தாலுமே நம்ம ரொம்ப சின்ன நாட்டாக போட்டால் அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனே வந்து மேலே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மாறி மாறி 2 லைனும் மாற்றி மாற்றி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்மாக்கிங் எஃபெக்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து உள்ளே தள்ளிடுச்சு. ஸோ நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு 1/2 இன்ச் போல் கேப் வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறனால அதுக்கு மேலே வந்து நான் சக்ரி வந்து ஒரு லைன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ 2 பக்கமே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு இந்த சக்ரி லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஸ்மாக்கிங் எஃபெக்ட் வந்து அவ்வளோ அழகாக வந்திருந்தது. சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது இதோட எஃபெக்ட்டு. நல்லா அந்த எட்ஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக நின்னதுனால அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நமக்கு வந்து இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த டைமண்ட் ஷேப்க்கு நடுவுலேயும் வந்து ஏதாவது பீட் ஒர்க்கு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அதுவும் அழகாக இருக்கும். ஸோ இதே வந்து நல்லா கிராண்டாக இருந்தது அப்படிங்கிறனால அப்படியே விட்டுட்டேன். இந்த டைமண்ட் ஷேப்போட சென்டராக இருக்குல்ல, அங்கே வந்து ஏதாவது சின்னதாக பீட் ஒர்க் அந்த மாதிரி கொடுத்தாலும் அழகாக இருக்கும். அண்ட் சைடில் நம்ம சக்கரி போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது அழகாக இருக்குது. அண்ட் இதே தான் வந்து பார்டர் லைனாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நெக்லைனுக்கு வந்து இந்த பார்டர் லைன் தான் வந்து நம்ம நெக்லைனில் கொடுக்க போகிறோம். ஸோ பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்து இந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். ஃபுல் ப்ளவுஸ் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப டாமினேஷனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ஏரியா மட்டும் நமக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த கலர் இருக்கிறதுனால இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஸ்லீவில் ஒரு சென்டர் லைனில் மட்டும் இந்த ஸ்மாக்கிங் எஃபெக்ட் வந்து வரும். இதான் வந்து நம்மளோட ஹனிகோம் ஸ்மாக்கிங். ஸோ ஸ்மாக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் இந்த ஹனிகோம் வந்து நம்ம வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ஸ்மாக்கிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உள் பக்கமாக ஃபேப்ரிக் உள் பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவுட்டர் சைடு வந்து அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இது வந்து நமக்கு வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கனால அது நம்ம ஆரி ஒர்க்கோட கம்பைன் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் இல்லை ஆர்கன்ஸா கிளாத் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஃபேன்சியான ஒரு ஒர்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கூட போடலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆர்கன்ஸாலாம் போட்டோன்னா நல்லா ஃப்ளஃபியாக ரொம்ப அழகாக இருக்கும் அதோட எஃபெக்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.